அனைவருக்கும் வணக்கம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட பார்ட் 2 தான் இது. ஏன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் 2-3 சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் y ஈக்குவல் டு e⁻x at x ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரோட ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. 1 + y1² / 3/2 y2. அப்போ நமக்கு என்னென்ன வேணும்னு பாருங்கள். dy/dx வேணும், d²y/dx² வேணும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா e⁻x தான் வரும். x = 0 போடுங்க. அப்போ e⁻0 ஆயிரும் 1. ஸோ இந்த y1 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது y2. ஸோ இது அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். e⁻x பண்ணால் e⁻x தான் வரும். x = 0 போடுங்க. இப்போ y2 = e⁻0 = 1 கிடச்சிருச்சு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ 1 + 1 / 3/2/1. ஸோ 1 + 1 2 / 3/2. 2 / 3/2 2√2ன்னு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். செகண்ட் சம். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் at x = π/2 on the curve y = 4 sin x - sin 2x. ஸோ y = 4 sin x - sin 2x எழுதிக்கலாம். நமக்கு என்னென்ன வேணும்? y1 வேணும், y2 வேணும். ஸோ y1 பண்ணுறதுக்கு 4 sin x பண்ணால் cos x. அதே மாதிரிங்க sin 2x பண்ணால் cos 2x. 2x பண்ணும்போது 2 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் என்ன போடணும்? x = π/2 போடணும். இப்போ π/2னா 90 டிகிரி இல்லையா? ஸோ 90 போடுங்க. இப்போ இங்கே 90 வருது, இங்கே 180 வருது. cos 90 0 நம்மளுக்கு தெரியும். cos 180 -1. -2 × -1 2 ஆயிடுச்சு. ஸோ y1 = 2. y1 கிடச்சிருச்சு. அடுத்து y2 கண்டுபிடிக்கணும். y2னா ஸோ இது அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இப்போ 4 × cos x பண்ணால் -sin x. இங்கே அதே மாதிரி cos 2x பண்ணால் -sin 2x வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே ப்ளஸ் ஆயிரும். அடுத்தது x = π/2 போட்டோம்னா sin 90 1. அப்போ -4 × 1. இங்கே sin 180 வரும். sin 180 0. ஸோ இது -4 மட்டும் கிடைக்குது. அதுக்கப்புறம் கர்வேச்சரோட ஃபார்முலாவில் போடுங்க. 1 + y1². அப்போ 2² / 3/2 y2 -4. இப்போ 1 + 4 5. 5 / 3/2 -4. 5 / 3/2னா 5√5 -4. ஸோ செகண்ட் சம்முக்கு இது ஆன்சர். ஸோ செகண்ட் சம்முக்கு ஆன்சர் -5√5/4. அடுத்து தேர்ட் சம். ஃபைண்ட் த என்வலப் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் y = mx ± √m² - 1 where m is the parameter. என்வலப்பில் ஒரு சம் பார்க்கலாம். கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதிக்கலாம். இந்த சைடு கொண்டு வாங்க. இப்போ y - mx = ±√m² - 1 வரும். இந்த ரூட்டை அவாய்ட் பண்ணுறக்கா ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ இது என்ன ஆயிரும்? a - b ² ஃபார்மேட் வரும். இப்போ a² + b² - 2ab. இல்லை இதை இந்த சைடு கொண்டு வாங்க. இப்போ -m² + 1 = 0. இது m² காமனாக எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு ஃபார்மேட் கிடச்சிருச்சு இல்லையா? இது a, இதோட எம்மோட கோஎஃபிஷியன்ட் b, இது c. இப்போ நமக்கு என்ன கண்டிஷன்? b² - 4ac = 0. இப்போ b² - 4 × ac = 0. இதை 2 இன்டூ பண்ணியிருக்கோம். இன்டூ பண்ணிவிட்டு -4 உள்ளே கொண்டு வாங்க. இல்லை இந்த ஸ்டெப்லேயே கூட 4 ஆல் டிவைட் பண்ணிடுங்க. நான் இந்த ஸ்டெப்பில் பண்ணியிருக்கேன். 4 ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபார்மேட் வருது. ப்ளஸ் முன்னாடி உள்ள சைனை மாற்றிருக்கோம். ஸோ x² - y² = 4. இல்லைன்னா எப்படி எழுதிக்கலாம் நம்ம? -y² = -x² + 4. y² = x² - 4. கொஸ்டினில் ஆப்ஷனில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றி எழுதிக்கிங்க. அவ்வளோதான். ஸோ என்வலப்பு எவல்யூட்டு முக்கியம், அதையும் பார்த்துக்கணும். அடுத்தது ஃபைண்ட் த என்வலப் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ் x - α² + y² = 4α. ஆல்ஃபா இஸ் த பராமீட்டர். ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே எழுதியிருக்கோம்.
இது வந்து a minus b தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் இதிலிருந்து 2 ஆல்ஃபாவை காமனாக எடுத்துடலாம். எடுத்து இது எழுதிக்கிறோம். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சாரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதுவும் இதுவும். ஸோ இப்போ ஃபார்மேட் கிடச்சிருச்சு. ஆல்ஃபா ஸ்கொயர்டு ஆல்ஃபா இது வந்து கான்ஸ்டன்ட்டும் அப்படி தான் வச்சுக்கணும். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இப்போ ஏ ஈக்குவல் டு இங்கே 1, பி ஈக்குவல் டு மைனஸ் 2 ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 இது வந்து சி. ஸோ கண்டிஷன் என்ன? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு இதை இன்டூ பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டெப்பில் டிவைடட் பை 4 பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு லைக் டேர்ம்ஸ்லாம் கம்பைன் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடுது. ஸோ இது மட்டும் இருக்குது. மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4x மைனஸ் 4 ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 4. ஸோ என்வலப் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்மேட் கொண்டு வந்து அதாவது வந்து ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இந்த ஃபார்மேட் கொண்டு வந்துட்டு இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இந்த ஃபார்மேட் கொண்டு வரணும், இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். அடுத்த சம், 5th சம். Find the envelope of the family of straight line y equal to mx plus a by m for different values of mனு கொடுத்துருக்கான். ஸோ கொஸ்டினை கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். இங்கே எம் எல்சிஎம் எடுத்திருக்கோம். இந்த சைடு கொண்டு வந்துட்டோம், m இன்ட்டு ஒய் எம்ஒய் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்திருக்கோம். முன்னாடி நெகட்டிவ் வரனால சைனாக மாற்றிருக்கோம். இப்போ இந்த ஃபார்மல் கொண்டு வாங்க. ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. சரி, அப்போது ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? எக்ஸு. பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? மைனஸ் ஒய். சி இருக்கிற இடத்துல ஏ. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 0. இந்த ஸ்டெப் வரும். அடுத்து ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4ax ஈக்குவல் டு 0. ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்மேட் கொண்டு வரணும். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மேட் கொண்டு வந்துட்டு இந்த கண்டிஷனில் போடுறோம். அவ்வளோதான் என்வலப். கொடுத்துருக்கிறத வந்து எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்து இந்த ஃபார்மேட் கொண்டு வரணும். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 ஃபார்மேட் கொண்டு வந்துட்டோம்னா இந்த கண்டிஷன் போட்டோம்னா நமக்கு என்வலப் கிடச்சிரும். என்வலப்போட மெத்தட் இதுதான். இந்த என்வலப்லேயும் 1 மார்க்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இன்டெக்ரல் கால்குலஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.